இப்ப சாட்டு வரவேன் வணக்கம். சபநோக்கம் எது நோக்கம்? வீட்ல எல்லாம் சௌரியமா இருக்காங்களா? இல்ல சௌரியமா. ஆயா அதுக்கு மேல சௌரியமா இருக்கா. அம்மா நவுத்து போட்டு சௌரியமா இருக்குதுன்னா அவுத்து போட்டு ஐயோ எல்லாம் பாத்தீங்க. நைட்டி போட்டு வருவா பாரு வேறுப்பா. எப்படி சுடுகால சூழி வைக்கிற மாதிரி வருவா. அது மாதிரி சாகிட்டு போன மாட்டா அது உனக்கு கலகான்னு ஓட்டு. அதை விடு. வீட்ல எல்லாம் சௌரியமா? எந்த குறையில ஐயா. வீட்ல சௌரியம் பரவாயில்லங்க. சரி அண்ணன் 3 பேரு எங்க 17 பேர் தாலியா இருக்குல்ல அப்படிதான் இருப்பீங்க. சமா போட்டு பேர்ல சமா போட்டுக்கினீங்க. உங்க அப்பா புள்ள 3 பேர் வேலை செய்றீங்க. என்ன அப்புறம் 10,000 மிச்சம் இல்ல ஐயா? 150 சம்பளம் போட்டுக்காங்க. அதல்ல கற்றறிந்த கலதரம் ஆண்கள், கற்பிலே சிறந்த தாய்மார்கள், கற்பிலே சிறந்த தாய்மார்கள், ஆழ்ந்து படித்த அறிவாளிகள், படித்தறிந்த மேதைகள், கற்புடைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கும்படியான சபையிலே வந்திருக்கும்படியான மன்னன் யார்? எங்க அப்பா யார்? எங்க அம்மா யார்? நானும் கூத்துக்கு வந்த வருஷத்துல இருந்து உங்க கூத்து ஆடின்னு தான் வரும். 1 வருஷம் தான் நான் வரல. அதுவும் அடிப்பட்ட வருஷம் தான் வரல. மிச்ச வருஷம் பூரா வந்துட்டீங்க. வருடத்துல ஒரு நாளாவது இந்த இது என்ன ஊரு? பொன் பெற்ற போக பூமி. அது மாதிரி இது என்ன ஒரு வீரப்பார் கிராமத்திலே நான் வந்திருக்கிறேன். ஆறுமுக மோகனியாடா கேட்டா சொன்ன ஆறுமுக பையன் கோபிநாத்னு சொன்னா. யாருக்கு தெரியல? யாருங்க? நேசனை காணாதவன் நெஞ்சில் நேசனை காணாதவரிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல். நேசனா யாரு? நண்பனோட பெருமையை எங்க சொல்லணும்? நண்பன் பக்கத்துல இருக்கக்குள்ளே சொல்ல வேண்டுங்க. நண்பனோட பெருமை நண்பனை வச்சுக்கிறேன். நண்பனோட பெருமை எல்லாம் சாராயங்கள்ல சொல்லணும். நண்பனோட பெருமையா நண்பனை பக்கத்துல வச்சுன்னு சொல்லணும். சொல்ல வேண்டும். நேசனை காணாதவர் நெஞ்சில் நெஞ்சாரவே துதித்தல். ஆசானை வாத்தியார் பெருமையை சொல்லணும். ஐயோ வாத்தியார் பெருமை எந்த இடத்துல சொல்லாங்க? எந்த இடத்துல வேணாலும் நம்ம நினைக்கிறத பாதியில சொல்லலாம். ஆசானை அவ்விடத்தில் வாத்தியாரை எந்த நேரத்துல புகழணுமோ அந்த நேரத்துல புகழலாம். பொண்டாட்டி பெருமை எங்கடா பேசணும்? ஐயோ பொண்டாட்டி பெருமை ரூம்ல பேசணும். ரூம் என்றால் வீட்டுல பேசணும். பொண்டாட்டி ஆம்படியான்னு வீட்டுல தான் தெரியணும். ஆமா. மத்த இடத்துல பொண்டாட்டி ஆம்படியான்னு தெரியக்கூடாது. ஆமா. ராத்திரி 10 மணிக்கு மேலதான் பொண்டாட்டி ஆம்படியா. ஆமா. அது எங்க? பாசமனையாலை பஞ்சானாயில் படுத்து உறங்குற மாதிரி படுக்க அறையில மட்டும்தான் பொண்டாட்டி ஆம்படியான்னு பேசிக்கணும். பெற்ற பிள்ளை புள்ளையோட பாசத்தை எங்க சொல்லணும்? ஐயோ புள்ளையோட பாசம் புள்ள இருக்குள்ள சொல்லவே கூடாதுங்க. அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமா ஏறி போடும். ஆமா கொழுப்பு அதிகமா ஏறி சொல்ல. ஐயா புள்ளையோட பாசத்தை புள்ள இருக்குள்ள சொல்லக்கூடாது. புள்ள இருக்குள்ள சொல்லக்கூடாது. இல்ல அப்பதான் உன்னோட பெருமை சொல்லணும். அப்பதான் அப்பன புள்ளக்காரன் மதிப்பான். ஆமா இல்லன்னா மதிக்க மாட்டான். இல்லன்னா மதிக்க மாட்டான். மக்கள் இன்னும் அப்படி கட்டி வாங்கி குடிப்பான். கட்டி வாங்கி
கட்டி குடிக்கிற கதை ஆமா இந்த ஆப்பு குடிக்கிற கதை ஆமா இதுதான் தெரியுமா உனக்கு? இல்லை சாமி வாங்க சாமி எங்கே சூத்தி வெந்து போயிருக்கேன் ஆனால் அதை தேடி அப்படியே அடிச்சுட்டா என்ன பேசாதா முத்துரா ஐயா பேசாதம்மா அம்மா பேசாதம்மா வாய் ஓயாது அப்பேர் பட்ட நானோ என்னோட நாடுவோம் எங்க அப்பா இருக்காரு கனக மகாராஜன் கனக மகாராஜனுக்கும் எந்தாய் கற்பின் மணி கலங்கரை விளக்கம் மாதர் குல மாணிக்கம் பெண்களுக்கு எல்லாம் வழிகாட்டி பெண்களுக்கு கண்ணே தெரியுது வழிகாட்டியா இப்படிதான் ஒரு பொம்பளை இருக்கணும்னு எங்க அம்மாவை பார்த்து கத்துக்கலாம்டா. ஆமா ஆமா வந்து போன அவதான் ஓத்தா காரி ஓத்த அடக்க உடக்கமா இல்ல அவதான் ஓத்தா ஏன் உங்க அம்மான்னு சொல்ல மாட்டியா? இப்போ சென்னைக்கு போறா ஒரே வழி திறமணி ஒரு நிக்கிறன்னு வச்சுக்க. ஆமா ஒரு பையன் 4 பேர் பண்ணுவோம் தம்பி அப்படி இருந்து ஒரு பாதி தூரம் போகணும் கோயம்பேடு மார்க்கெட்டு போகணும் அப்படின்னு கேட்டேன்னா ஓத்தா ரைட்டு உம்மால அதுலயே போனா உம்மால லெஃப்ட் ஓத்தாங்க புலா கோயில் புலா கோயில் ஓத்தாலேருந்து உம்மால ஸ்ட்ரைட்டு அப்படியே நேரம் அது போனா அங்கதான் போயிடலாம்பா. இந்த மாதிரி தான் வழி சொல்லுவாங்க சென்னைக்கெல்லாம் அங்கதான் அது கோயில் எந்த மாதிரி கோயில் வச்சிருக்காங்க புலா கோயில் தான் புலா புலா கோயில் தான் அம்மையே சரியில்லை ஏன்டா வந்தவனே அவரை போட்டு அடிக்கிறப்பையா உனக்கு கண்ணு மண்டை நாட்டிலேயா ஏன் சொல்றேன் பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆனா கற்புடைய மாதர் கணவனையே தெய்வமாக போற்றி புகழ் நாடு இது எந்த நாடு? நம்ம நாடுதான். கற்புடைய மாதிரிகள் எல்லாம் கற்புடைய பெண்கள் இருப்பதால் தான் பொழுது விடியுது. ஆமா எங்க அம்மா இருக்காங்களே ஆமா கற்பு கரசி ஐயோ கற்பு நிலை தவறாம நடப்பாங்க எங்க அம்மா. பார்த்தோம் கற்பலாம் பாத்தாக்காரி கற்பு சிவப்பலாம் ஓத்தாக்காரினா உங்க ஊர்ல மாடு உங்கள் மம்மி என்ன ஓத்தா இல்ல நோய் சப்பான்காரை அது மாதிரி எம்முடைய நாடுலே கனக மகாராஜன் எந்த இருக்கிறாள் கனகவல்லி என்று அறிந்தாலும் ஐயா இருவருக்கும் உன்னே உன்னை கண்ணே கண்ணே சிரிக்காதீங்க நீ 4 அடி அடிச்சலாம் அடிச்சிரு சிரிக்குள்ள ஆயா குசு நான் சிரிக்கும் போது ஆயா குசூர் எந்த ஆயாங்க குசு விடுது இந்த மாதிரியா குசு விடுது இப்படி எல்லாம் இருந்தாலும் நான் புறப்பட்டு இந்த வீதியில வருவேன். ஆனால் நான் எப்பேர் வட்டவன் அப்படின்னு தெரியுமா? ஐயோ உங்களை பார்த்த உடனே ஒரு பக்கம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இல்ல தங்கம் வைடூரியம் புஷ்பராகம் அப்படியே கோமேதகம் அப்படி மினுக்குது பாருங்க. எப்படி மினுக்குது பாருங்க. 2000 ரூபாய் கோல்டு போயிட்டு கண்ணாடி ஒரு 3000 வரும். அது கேட்கல நான் அணிந்திருக்க முடியாது இங்க பாத்தியா? அந்த 2 பல்லு எனக்கு பிடிக்கல. மறுபடி போனவங்க எழுச்சி துட்டமா சைட்டா வச்சு செட் பண்றாங்க. எழுச்சிட்டு வந்துருங்க இந்த பல்ல. ஆமா கை முட்டில அடிக்கிறா அது மாதிரி ஆரகா யூரா கடக அங்கன வாகு வல்லையா புஜை கேர்த்தி நீ 10,000 கொடுத்தா அது என் வாயில வராது. வரல நான் விட்டுடு. அதுதான் அம்மா அம்மா பேசாத
அது மாதிரி நான் யாருன்னு தெரியுதா? யாருங்க? நான் கருணாகரன். புள்ளிய வீணாகிட்டு போன அந்த பையன் அடிக்கிறான். அவர் தான் கருணாகம். கருணாகமா? மண்ணில் அடிக்க வருவாயாக. வருவாய். என்ன மகாராஜா, என்னுடைய பெயர் என்ன உரைத்தேன்? நீங்க தான் சொன்னீங்க இப்ப கருணாகனா. கொஞ்சம் தூக்கு வந்து அங்க போது வாங்கி போய் என்ன கேட்டு வாங்க. கருணாகரன் அப்படி என்று அறினாலும் இங்க பாத்தியா? ஆமாங்க. இவங்களா புலவர்கள். ஆமா, இவங்க எப்பேற்பட்ட வித்வானை. நான் பரமாத்மா அடிக்கும் போதும் சரி, பரமாத்மா மத்தான வாசிச்சார். அவருக்கு முன்னாடி எப்பேற்பட்ட புண்ணிய ஆசான்கள் ஆடிய மேடை இது. ஆசான்கள் ஆடிய மேடை. இவங்களெல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காத. ஆமா. சலதார விழுகு நீரோ சாகரம் தன்னை சார்ந்தால் குளம் என்று கொள்வதெல்லாம் குறைகடல் வெறுப்பதில்லை. புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் சார்ந்தால் நலம் என்று கொள்வதெல்லாம் நவில்வது பெரியோ. சலதார விழுகு நீரும் என்றால் என்ன? மேகமெல்லாம் கர்ச்சித்து இடியிடித்து மழை பெய்து. ஆமாம், அதான் சலதார விழுகு நீரும். இடியிடித்து மழை பெய்து பார். ஆமா, சலதார விழுகு நீரும். சாகரம் அந்த விழும்படியான நீர் ஆகப்பட்டதா ஆற்றிலோ குளத்திலோ இல்ல வாய்க்காலோ போகும். ஆமா, அந்த ஆறு எங்க போய் சேரும்? நேரா கடலுக்கு போய் சேரும். ஆமா, ஆத்து தண்ணி ஒரு கலரா இருக்கும். ஆமா, கடல் தண்ணி ஒரு கலரா இருக்கும். வாய்க்கால் தண்ணி கலரா இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் போகுது. ஆமா, இந்த அசுத்தமான தண்ணி ஆத்து தண்ணி. ஆமா, வாய்க்கால் தண்ணி அசுத்தமான தண்ணி. ஆமா, அப்படின்னா அந்த கடலாகப்பட்டது அந்த தண்ணி என்ன ஒதுக்க விடுது கிடையாதுங்க. இனத்தோடு இனம் வாய் என்று அழைக்குமா? என்னது? இனத்தோடு இனமா வாய் என்று அழைக்குமா? சாகரம். சாகரனா கடல். ஆமா, சாகரம் தன்னை சார்ந்தால் குளம் என்று கொள்வதெல்லாம் என்ன அழைக்கும்? இனத்தோடு இனம். நீ என்னினம். நீ என்னிடம் இனத்தோடு இனமா என்று அழைக்குமா? அது மாதிரி நம்ம இனத்தார்கள் எல்லாம் இவங்களா தாய்மார்கள் அப்பா அம்மா. சரி, அப்பா அம்மா காலையில வீட்டுக்கு போய் பார்த்தாதான் நம்மளுக்கு அப்பா அம்மா. ஆமா, உயிரோட போனாதான் வீட்டுல நம்ம போற வரைக்கும் யாரு? இவங்க தான் தாய் தந்தைமார்கள். குலம் என்று கொள்வதெல்லாம் குறைகடல் வெறுப்பதில்லை. புலவர்கள் சபையில் கூடியவங்களா புலவர்கள். ஆமா, வேலை வாத்தியார், அனுத்தூரார், பத்திரக்கோட்டையார் எல்லாரையும் பார்த்த சபை மேல்வாதி மாணிக்க வாத்தியார் பேர் பெற்ற புலவர்கள் ஆடிய சபை. அது மாதிரி புலவர்கள் சபையில் கூடி பொன்கவியாளர் சேர்ந்தார். புகழில்லாத மனுஷன் புழுவுக்கு சமானம். ஆமா, 4 பேர் அறிவாளி போய் நாளைக்கு கடை பக்கம் சொல்லணும். டீ கடை பக்கம். ஆமா, தாய் மோட்டு ஆறு கொஞ்சமா வந்தது. பரவாயில்ல, சின்ன பையன் ஒழுங்கா அண்ணாப்ல அப்படின்னு பேசுவாங்க. அப்படியே நான் நல்ல புலி வந்து 4 முட்டையும் மீன் துணானுவோ 4 மணி இன்னதான் பாருங்க ஓடாடு கத்துறானுவோ போட்டு என்ன ஒன்று காரில் பூட்டானுவோ. நல்ல ஆளுனா அதே நல்ல ஆட்டனா பரவாயில்ல. எப்ப சின்ன பையன் வந்தான் பரவாயில்ல, நல்லா சின்ன பையன் நல்ல மாதிரி ஆடினாப்ல, நல்லா நடத்தினாப்ல. அடுத்த வாட்டி தாமரம் அவங்க தேடி கொடுப்போம்னு நினைப்பாங்க. அது மாதிரி டீக்கல்ல பேசணும். ஆமா, அதான் புகழில்லாத மனுஷன் புழுவுக்கு சமானம். பொன்கவியாளர் சார்ந்தால் நலம் என்று கொள்வதெல்லாம் இவங்க போய் நல்லா இருக்குன்னு கூத்தாடுறவங்க நல்லா ஆறுமுகமா வந்துட்டா கூத்து நல்லா ஆட்டாங்கன்னு இவங்க சொல்லணும். புலவர்கள் சபையில் கூடி பொன்கவியாளர் சார்ந்தால் நலம் என்று கொள்வதெல்லாம் நவில்வது பெரியோர் குற்றம். அது மாதிரி இந்த சபையில எப்படி ஆடணும், இந்த சபையில எப்படி பாடணும். பேர் பெற்ற ஆசான் இருந்த புண்ணிய பூமி பக்கத்துல இருக்கு. என்ன ஊரு? தேவந்தூர். தேவியானந்தல் ராமசாமி வாத்தியார் அவரு இருந்த ஊரு இங்க பக்கத்துல இருக்கு. அது போன்று கருணாகரன் வருவேனே. ஆனால் இங்க பத்தியா ஆரோக்கிய கணக்கு அறிந்தாலும் என்ன மின்னுது என் உடம்புல. அரை முத்து மணி ரத்ன குலம் முத்து நவரத்னம் ஒரிஜினல் தங்கம். சரிங்க, இந்த தங்கத்தை நாங்களா பார்க்கலாம். வேலை மாட்டு இப்போ கார்த்தி மாசம் உட்காந்து நான் தான் பெயிண்ட் அடிச்சுக்கணும். என்ன தங்கத்தை நான் பார்க்க தங்கம் மாதிரி காலை நான் தான் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் ஏன்டா அது என்ன அத்தி கட்ட கல்யாண முருகை கட்டியாது. அவனா பீட்டி சொன்னா இந்த சோடைய மூணு கட்டன்னே சொல்லிட்டான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு குடும்பம் இதெல்லாம் நகை கடைக்கு போறோம். ஆமா,
ஒரு 80,000 ரூபாய் எடுத்து போனா 85,000 எடுத்து போனா ஒரு பவுன் நகை வாங்கிடலாம் அப்படியே கையோட எந்த டிசைன் வேணும் எந்த மாடல் வேணும்னு கேட்டா அந்த மாடல்ல நகையோட எடுத்து தருவாங்க இந்த நகை இருக்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும் யாரு குச்சிபாலத்து கிருஷ்ணமூர்த்தி கிட்ட அவரு சொல்ற டேட்டுக்கு தான் போய் நம்ம நகை வாங்க முடியுமா தவிர நம்ம சொல்ற டேட்டுக்கு அவரு நகை தர மாட்டாங்க ஆனா பூரா பணத்தை 5,000 முன்னாடி வாங்கிப்பாரு அது மாதிரி ஏண்டா உலகத்துல முதல் தெய்வம் இரண்டாவது தெய்வம் மூன்றாவது தெய்வம் குரு குருவால் காமிக்கப்பட்டது தெய்வம் ஏன் முதல் தெய்வம் தாய் 7,200 மணி நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிறாள் எத்தனை மணி நேரம் 7,200 மணி நேரம் சுமந்து வைத்தால் முழு கற்பம் அதனாலதான் உலகத்துல முதல் தெய்வம் தாய் அவள் கற்பத்திலே நாம் ஊறி வெளியே வந்து இந்த பூனத்திலே விழுகிறோம் மண்ணிலே முளைத்த பூண்டு ஒரு நாள் மண்ணிலே மறைய வேண்டும் அந்த தாய் பார்த்து ஒரு கார் பாடுற அவங்க அப்பான்னு காட்டினாலும் அப்பா யாருன்னு தெரியும் அதனாலதான் இரண்டாவது தெய்வம் தந்தை அப்பா பார்த்து காட்டுறது குரு வாத்தியார் பள்ளிக்கூடத்து வாத்தியார் அப்பா பார்த்து காட்டுறது குரு மூணாவது தெய்வம் குரு வாத்தியார் காட்டுறது தான் தெய்வம் ஒரு கல்லு நட்டுக்குன்னா அந்த கல்லை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிட்டாதான் அது பேர் தெய்வம் நம்ம கல்லு நட்டுக்குன்னா நம்ம பார்த்து கும்பிட்டாதான் மனுஷன் பார்த்து அந்த கல்லை கும்பிட்டாதான் அது பேர் தெய்வம் கல்லுதானு நட்டுக்குன்னு நம்ம சும்மா போனா கல்லுதான் அப்ப நம்ம நம்பினாதான் தெய்வம் ஆனா நம்ம தெய்வம் மாறிட்டா நான் மூட்டிட்டா மாடோட்டு சின்னவனானாலும் மண்ணிலே பிறந்து விட்டால் ஒரு நாள் மண்ணிலே மரணம் உண்டுங்க இது ஊத்த ஜடலம் உப்பு இருந்த பாண்டம் இது உப்பு இருந்தா பாண்டமே ஓடுதையா பாண்டமே ஓடுவதி செடுமே காயமாகப்பட்டது இந்த பூமியில இருந்து விட்டது ஆனால் காத்தோட போயிடுங்க இந்த உடல் மண்ணுக்கு போய்விடும் ஆனா காயமே இது போயிடாடா இருப்பது போயிடாடு இருப்பது சிலர் காத்தடைந்த பையடா ஆனா மாயனார் கொஞ்சம் வந்து இந்த மண்ணு பாண்ட ஓடடா 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 உன்னால் புலத்தை கட்டடா ஐம்புலத்தையும் கட்டணும் ஆசை மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை இதை விட எங்களுக்கு எல்லாம் பணத்தாசையே கிடையாது எங்க அப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்கு பணத்தாசையே கிடையாது ஐயா ஒரு நைட்டுக்கு 30,000 35,000 குறைஞ்சது அது கம்மி தான் உங்களுக்கு ஆனா 30,000 மொத்தமா கட்டின்னு போயிடணும் உங்க அம்மா தாலியா இருக்கும் ஆனா எனக்கு எவ்வளவு சம்பளம் நினைக்கிறீங்க எவ்வளோ 150 ரூபா சம்பளம் இந்த பொட்டிக்கார் எவ்வளவு ஒரு கட்டை பீடி ஒரு வச்சு பிட்டி அந்த மசாலாக்காருக்கு 500 ரூபாய் சம்பளம் என்ன தேவையா பையா வாங்கின அட்வான்ஸ்ல எங்கடா போறது அட்வான்ஸ் எங்கேயோ போல அது மாதிரி பணத்தாசை இன்னைக்கு வரும் போகும் பணம் இன்னிருக்கும் நாளைக்கு பணம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும்டா ஆமாங்க தேவையா மாரி மனுஷாலு வரமாட்டாங்க ஆமா அதெல்லாம் அப்ப இருந்தவங்க புரிஞ்சு நடந்துக்கினாங்க ஆமா இப்ப இருக்கிறவங்க தாய் வச்சாலே வச்சபடி ஆமா என் பணம் வச்சாலே வச்சபடி அட ஐம்பூலத்தை கட்டாடா அதை மூன்று பித்தடா படிக்காதடா கல்வழி பாராட்டடா சகல வேதம் போட்டடா தலைவர் செத்துட்டா தலைவர் தூக்கு தர்மகர்த்தா செத்துட்டா தூக்கு எம்எல்ஏ செத்துட்டா தூக்கு மந்திரி செத்துட்டா தூக்கு கலெக்டர் செத்துட்டா கலெக்டர் தூக்கு முதலமைச்சரே செத்தாலும் முதலமைச்சரை தூக்கு நான் சொல்ல போறான் செத்துட்டா அதுக்கு பேர் பிணம் பாட தூக்கி போறாங்க ஆமா கட்டண பாடையை நம்ம தூக்கி போனா ஆமா சில பேர் நம்மளாட்டும் உட்காந்து பாக்குறோம் என்ன சொல்லுவான் பாட ஆடி போச்சுன்னா பாட ஆடுது அவன் இன்னத்த பாவத்தை செஞ்சானோ பாட ஆடிக்கினே போதுறான்னு ஆமா பாட ஏன்டா ஆடுது அது செடியா இருக்கும் தூக்குறவன் நிலவரத்தோட தூக்கணும் இவன் தான் அவன் செத்த உடனே 1-2 ஊத்திக்கிறானா
போட்டு அப்புறம் பாடா ஆட்ட முடியாது, அடிக்க முடியாது. என்ன தவிர அவனுக்கு செடியை பிடிக்க முடியாது. நானும் கடையில் பார்த்தா பீல கவுத்துருப்பான். அது மாதிரி எப்படியா இருந்தாலும் ஆனா தெம்பா பாட தூக்குவார் எங்க போய் சேர போறோம்? ஆமா, நம்ம மண்ணுக்கு மண்ணு. ஐயா ஐயா எம்பா எம்பா ஐயா 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 என்ன அங்க நடக்குது? கூத்து நடக்குதுங்க. இங்க ஒரு கூத்து அண்ணா, அங்க ஒரு கூத்து ஆடுது. கடைசியில எங்க சொன்னோம்? சுடுகாடு. சுடுகாடு. யானை யானை மது சொந்தமே மரண வாசம் வந்தமே மறையனாந்து சந்தமே இதையாரிவா நாணம் இருந்தாதான் ஒண்ணு எழுதலாம். ஆமா, இதெல்லாம் வச்சு எழுதினவரு சொன்னா என்ன ஒரு சொன்னாங்க? எம்பிரானை போற்றடா ராமசாமி பாட்டடா எங்கு மாடி காட்டடா பெருமா முடிக்காத ஒரு விருப்பம் இல்லாத என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாரு? என் மாமன் முன்ன. ஐயா 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 என் மாமன் முன்ன யாரு? யாருங்க? கற்பகவல்லிய. ஆமா, எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாருங்க அம்மா, அந்த தேவடியா முகத்துல மூழ்ச்சியில இருந்து. அம்மா யார் தேவடியான்னு கேட்கறான் பாருமா. இவ்வளோ அதிகமான பல்லு. அவன் முகத்துல முழிக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணீங்க? திருச்செந்தூர் போய் ஒரு மாடின்ட்டு திருச்செந்தூர்ல உட்காந்துரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப என் மொண்டாடி வீட்டுல ஒரு செப்னி வச்சிருக்காரு. செப்புனியா? ஆமா, செப்புனினா? ஐயோ, ஒரு கார்ல 4 டயர் இருக்கு. நம்ம லாரி நம்ம காரை வச்சுக்க 4 டயர் இருக்கு. போயினா இருக்கும் டர்னிங்ல. அந்த டர்னிங் நேரம் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எவ்வளோ வாயை பாடுறான். ஐயோ, இப்போ புது வண்டி அது வேறு சேர கடைக்கு போகிற வண்டி வச்சு வேறு புது வண்டி. அந்த வண்டியை சேர்த்து திறந்து பாருங்க. அங்கங்க அப்படி பழிச்சு சுத்தமாக கழுவி வச்சு போனோம். பஞ்சர் ஆகி போச்சுன்னா உள்ள ஒரு செப்டி டயர் இருக்கும். அது மாதிரி ஒரு செப்டி வச்சிருக்கு. அப்படின்னா அழகா பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு கூத்தியா வேணும்னா. ஆமா, அது உண்மைதான். இப்போ என் பத்தினி தெய்வம். யாருயா? என் பத்தினி. யாருங்க? அவரஞ்சிதம். என்ன ரஞ்சிதா? அவரஞ்சிதம் தான். நான் கிடையாது மாமா. நேர் அவஞ்சிது மாமா. ஓ, எனக்கு காதில் போட்டு கொலுசு வாங்கி தெரியா? காதில போட்டுக்கிறாங்க கொலுசு? ஆமா, மூக்குல போட அரைமுடி வாங்கி தெரியா? அப்படி எல்லாம் இருந்தாலும் அவரஞ்சிதம் தாசி வீட்டுல எவரியா வீட்டுல இருக்கா? என் பத்தினி. அவன் பாரு அம்மா, என் பத்தினி குறை சொல்லாத. பாரு, திருச்செந்தூர்ல விட்டு வந்து அவளை தேவடியான்னு சொல்லு. என் பத்தினியை குறை சொல்லாது. அம்மா, நல்லா நேரடியே பாத்துக்க. இந்த மூஞ்செல்லாம் பார்த்து வச்சுக்க. அடுத்த வாட்டி வரமாட்டான். போட்டோ வச்சுட்டு ஒருத்த வீட்டுலாம். என்னடா அடிபட்டு வருஷம் பாஞ்சால குறை கொஞ்சம் நாடகம் ஆடினாங்க. அந்த வருஷத்துல ஏதோ ஒரு மாசத்துல வந்து ஆடினேன். அது மாதிரிலாம் இருக்கு. எந்த நேரத்துல யாரு உயிர் எப்போ போகணும் தெரியும். எப்பவோ பின்னவோ இன்னும் சற்று நேரத்திலோ இரவிலோ பகலிலோ செப்பரியா வீட்டிலோ காட்டிலோ அப்பிலோ தீயிலோ வாயிலோ அரவிதான் கொடிதலிலோ என் உயிர் பிரிந்திடும் தில்லைவா நடராஜபதியே போட்டிருந்தாங்க. எந்த நேரத்துல யாரு உயிர் போகும்? நான் நீ இப்படி போவேன். ஆமா, நான் ஆடும் போதே செத்துடலாம். நீ இப்படி ஆட்டு. அப்படி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அண்டால அந்த திரௌபதி கோயில் அண்டால போனா செடி செட்டு பக்கமா ஒண்ணு கூட போவேன். ஒரு விரிய மாம்பு கடந்து புடிங்கி செத்துருவேன். என்ன மாதிரி தான் விரிய மாம்பு புடுக்குமா? ஒன்னு நல்ல நறுக்கும் கொத்துவோம். ஒருத்தர வாயில ஓரத்துல ஒன்னதான் சொல்ல முடியும். ஊருக்காரங்களுக்கு சொல்ல முடியுமா? அவங்க அடிச்சிருவாங்க. அது மாதிரி நான் புறப்பட்டு வருவேன். ஆனால் கல்லமே காப்பாற்று இல்லாத கபடி சூது வாது கொலை களவு அஞ்சுமே பஞ்சமா பாதகம். செய்யக்கூடாதுங்க. இது பூரா செஞ்சா வாழ மாட்டான். செஞ்சா வாழ மாட்டான். ஆமா, ஒருத்தவங்கிட்ட குடுக்கலாம். ஆமா, எடுக்கக்கூடாது. கொடுக்கறத தடுக்கிறான் பார். ஐயா 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 பெரியவிடா பெரியவிடோ. ஐயோ 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 கொடுக்கலாம்டா. ஆமா, கொடுக்கறத தடுக்க கூடாது.
கொடுக்கறத தடுத்தா ஆமா அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. ஆமாங்க. இருக்கும் வரை நெஞ்சே ஒருவருக்கும் தீங்கினை செய்யாது. செய்யாதே. சோத்தினால் எடுத்த காயம் துணியினால் போத்து வாழ்வு கூற்றமன் வந்தெடுத்தால் போகாமல் போகும் ஐயா. போகும் ஐயா. எதுக்கு ஊர் வந்து கூத்தாரோம்? வயிற்று பொழப்புக்கு. ஒன்னா ஜீவன் நம்மளாட்ட உள்ள ஜீவனா. ஆமா. ஒன்னா ஜீவன் உட்காந்தா பட்டினி. எதுக்கா கூத்தாட வரும்? வயிற்று பொழப்பு. எங்க வயிற்று பொழப்புக்கு கூத்தாட வந்துட்டோம். அத்தமாக மாறி எங்க வயிற்று பொழப்புக்கு கூத்தாட வந்துட்டோம். அத்தமாக மாறி வாழனை போக்கிடு நல்லது காட்டு காத்து என்ன யாதரி நீ காத்து என்ன யாதரி. சோத்தினால் எடுத்த காயம் ஒரு ஜானாங்கம் பசி எடுக்கிற குத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கணும்னு தோணும். ஆமாங்க. சம்பாதிச்சு எடுத்து போய் அரிசி வாங்கி போனாதான் நம்ம புண்டு பொல்லாட்டி புள்ளைகளுக்கு கஞ்சி காசு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அதான் சோத்தினால் எடுத்த காயம் சோத்தால் அடிச்ச சுவரு. நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து கூத்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல எடுக்கிற பிச்சைக்காரனுக்கும் கூத்தாடிகளுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல எடுக்கிற பிச்சைக்காரன் காய் வெட்டி கட்டின்னு பிச்சை எடுக்கிறான் பகல்ல. நைட்ல நாங்க கட்டை முட்டையை கட்டிக்கின்னு பிச்சை எடுக்கிறோம். இதான் வித்தியாசம். அது மாதிரி வவுத்து பொழப்புக்காக கூத்தாட வந்திருக்கும். ஆமா. துணியினால் போத்து வாழ்வு போனா வராத்து மானமும் உயிரும் மானத்தை மாதிரி தான் துணி கட்டுறோம். கூட்டவன் காரணாகி அம்மா வந்து கூட்டாந்த உயிர் சொல்லிட்டா போகுது. நம்ம தர்மம் என்ன கூப்பிட மாட்டாரு. நம்ம தர்மம் நான் கொரோனா டைம்ல வந்தாரு. அப்ப நான் உடம்பு சேனம் பார்த்துருந்தேன் உங்ககிட்ட என்னை தேடி வந்தாரு. இதுல எறும்பு கடை வாங்கத்துல எம்ம தர்மம் உன்னை தேடிக்கணும். கல்லு சிகிச்சை வந்தாரு. தம்பி ஹரி உனக்கு டைம் முடிஞ்சு போய் ஏந்து வாடாண்டாரு. எப்பா நான் இப்போ வர்ற மாதிரி இருக்கல, நீ இங்கே உடனே செத்தா போய் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு புல் வாங்கிட்டு வரான். அப்படியே வந்து ஓட்கா புல் வாங்கி கொடுத்தப்ப அப்படியே ஓடி சட்ட நேரத்தில் போயிட்டாரு. எம்ம தர்மனுக்கு நீ ஓட்கா புல் வாங்கி கொடுத்தா அதோட இப்போ ஒன்று வந்து ஊம்பிக்கிறான். ஊம்பிக்கிறான் அப்பா வந்தாரு. அப்போ தலைவரே நீ உட்காரன்னு சொல்லிட்டு ஆளு கட்டிங் கட்டி ஷர்ட்டா அதோட போயிட்டாரு. அது ஊருகா சூப்பர் ஊருகா வச்சுங்க. யம தர்மனுக்கு கோட்டரு புல்லுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட யம தர்மன் பக்கமே நடறது கிடையாது. போன் கூட அடிக்கிறது கிடையாது. எந்த யம தர்மன் பக்கத்தில் இருக்கிற கரும்பு கொள்ள வெட்டானே அவன் தான். பையா ஓ அந்த யம தர்மனியா சொன்ன காலனாகி யமன் அதனால இன்று விட்டுட்டு வந்து 3 நாள் ஆகுது. எங்க திருச்செந்தூர் அவளை விட்டு வந்தேன். அவளை விட்டு வந்து 3 நாள் ஆகுது. என் பொண்டாட்டி தாசி வீட்டுல அடாடா என் பத்திரி தேவன் அவன் இவன் மூஞ்ச பார்த்தா பேழ்றவன் எழுந்திருப்பானா. இவன் மூஞ்ச பார்த்தா பேழ்றவன் எழுந்திருக்க மாட்டான். மூஞ்சிக்காக அம்மிதே பெரிய விஷயம்டா. பொறுத்து வச்சிருக்கணும் பல்லாண்டு அப்ப பலாண்டு வாழலான்றான். அங்க பொண்ணுங்க பலாண்டு வாழலாங்கண்ணா. ஐயோ சத்தியகீர்த்தி மந்திரி இந்த 4 மந்திரிக்கு மேல எனக்கு அருமை மந்திரி ஆகாமண்டாயே. எப்பா வாடாயாடி அப்பேற்பட்ட வாழ்த்தப்படுத்த நீரூடி வாழ்க. ஆரூர் அம்மாள் இறந்ததற்காக ஏ குப்பம்மாள் 8 கால் நடந்து வரும்.
2 கால் நீட்டிருக்கும் சட்டியில நெருப்பு வரும் சொந்த ஜாதி தனம் கூட வரும் 2 கால் நீட்டிருக்கும் 8 கால் நடந்து வரும் சட்டியில நெருப்பு வரும் சொந்த ஜாதி தனம் கூட வரும். எந்த நாக்கும் திருப்பி பேசாது, எந்த விலங்கோட நாக்கும் சரி. ஆமா. ஒரு அறிவு கொண்டது மரம் முதல். ஆமா. 6 அறிவு கொண்ட மனிதன் வரை. அதுல 5 அறிவோட. ஆமா. எந்த விலங்கு நாக்கும் எந்த உயிர் ஜீவனி நாக்கும். ஆமா. மாறி பேசாது. பேசாது. இந்த மனித நாக்கு மட்டும்தான். ஆமா. மாறி பேசுறது. அதனால செத்தாதான் தெரியும். செட்டியார் வாழ்வு. ஏன் செட்டியார் மட்டும்தான் சாவாரு, நம்மளாம் சாவ வர மாட்டோமா? எல்லா மனிதனுக்கும் சாவு உண்டு. அது புதுமொழிடா, செட்டியார் வாழ்வு. ஆமா. பழமொழி என்னன்னா செத்தாதான் தெரியும் சென்றவர் வாழ்வு. வாழ்வு செத்தாதான் தெரியும் சென்றவர் வாழ்வு. சென்றவர் வாழ்வு இருக்கும் வரை ஒருத்தவங்க பேச்சு யாரும் பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. இப்ப குப்பமால் செத்துட்டால. ஆமா. கொட்டு மேல கொட்டி வரும் உனக்கு கோடி ஜனம் கூட வரும் மற்றவர்கள் கூட்டம் தன்னை மௌனமாக போட்டிடுவோம் 8 கால் நடந்து வரும் 2 கால் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி என்பார். ஒரு கணவனாகப்பட்டவன் இறந்து விட்டானே, ஆனால் அதற்கு பின்னால் மனைவி இருந்தால் மனைவி நினைக்கிறது என்ன தெரியுமா? கணவன் செத்துட்டாரான்னு ஆழ்ந்த கண்ணீர் மன வருத்தத்தோடு உரத்து மனைவி மட்டும்தான். ஆமாங்க. காலம் பூரா அவரை திருமணம் செய்து 1 கோடி பாவத்தை செய்தவள் தான் உலகத்தில் பெண்ணாக பிறக்கிறாள். ஆமா. அந்த 1 கோடி பாவத்தை எப்படி கழிக்கிறான்? எப்படி? ஒரு ஆடவருக்கு அடிமைப்பட்டு 3 முடிச்சு போட்டு ஒரு ஆடவருக்கு அடிமைப்பட்டு அந்த ஆயுள் காலம் முழுவதும் அந்த ஆடவர் கூடயே கழிக்கிறான். ஆமா. அது மாதிரி அந்த கணவருடன் இருந்து ஐயோ நம் கணவர் இருந்தால் நம்ம இப்படி ஆகியிருப்பாரா? நம்ம கடவுளுடன் படுத்து உறங்கி பஞ்சனையில் எழுந்திருந்து அவர் மூலயமாக ஒரு பிள்ளையை சுமந்து வாழ்ந்து வந்தோமே, நம் கணவர் பிரிந்து விட்டாரே என்று அழுகுவாளாம் பெண்ணாகப்பட்டவள். இந்த பெண்ணாகப்பட்டவள் தந்தைக்கு ஆம்பளையானுக்கு முன்னாடி பொம்னேட்டி யாருக்கிறவங்க செத்துதான் நியாயம். ஏன் ஆம்பளை செத்து பொம்பளை இருக்கக்கூடாது. ஊர்ல 4 பேர் பல்லுபட்ட விதமா பேசுவாங்க. அதான் வீடு வரை உறவு என்பா வீதி வரை மனைவி என்பார் 4 வரை பிள்ளை என்பார். உள்ள பிறக்கும் போது எந்த பிள்ளையா இருந்தாலும் பிறக்கும் போது கையை முடிக்கினே பிறக்குமா? ஏங்க நம்ம அப்பா அத்தா சம்பாதிச்சு சொத்து நான் யாருக்கும் தர மாட்டேன்னு கையை முடிக்கினே பிறக்குமா? செத்துட்டா கையை வச்சுக்கினே போடுமாயா? ஏங்க நான் என்ன கொண்டு வந்தேன் எடுத்து செல்ல அப்படின்ட்டு கையை வச்சுக்கினே போடுமா? ஆமாங்க. அருணா கூடிய கூட அறுத்து எடுத்துருவாங்க. ஆமா. வீதி வரை மனைவி என்பார், காடு வரை பிள்ளை என்பார், கடைசி வரை யாரோ என்பார். 8 கால் நடந்து வருவோம் 2 கால் ஆரூர் குப்பம்மாள் இறந்ததை முன்னிட்டு அவர் உற்றார் உறவினர் பிள்ளைகள் ரத்த பாசங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் 4ஆம் பதவி கிட்ட வேண்டும் கோயில நடத்தினா. ஆமாம். திருவிழா இதுக்கு நடத்தினா சொர்க்க விழா. ஆமாம். ஓரிரவு நாடகத்தை நடத்த வாய்ப்பு அளித்த அவர் பிள்ளைகள் அவர் கணவர் அவராலும் இது ஒரு அடிமட்டுக்கு சேர்ந்த AM ஆறுமுகம் பிள்ளை கோபிநாத்துக்காக மலர் மாலையும் ரூபாய் 101 அளிக்க அரியன் மனம் மீது பெற்றுக் கொண்டோம். காயமே இது பொய்யடா மாயவனார் குஜவன் செய்த மண்ணு பாண்ட ஓடடா இது மண்ணு பாண்ட
மனிதல் உயிர் நாளைக்கு மாத்தான் பொறுமை கீழே பார்த்துக்கோ. 30,000 கீழே நீ பார்க்கலாம். இந்த மனிதல் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று காற்று இருக்கு வரை உலகத்திற்கு அடிக்கிடுப்பார் கூத்து புரிஞ்சு நடந்துக்கப்பா பார்த்து அப்பங்காரம் மாத்திரம் சம்பாரிச்சு வச்சிருக்கானா நிலம்பலம் வாங்கி வச்சிருக்காரு வீடு கட்டி விட்டுருக்காரு ஆமா அப்படின்னு அப்பா செத்துட்டா பிள்ளையா இருக்கிறவங்க அப்பா செத்துட்டாரு மாத்திரம் சம்பாரிச்சு வச்சு ஒரு செத்துட்டாருன்னு 10 லட்ச ரூபா பணத்தையும் 10 பவுன் நகையுமா வச்சு புதைய போறான் முடியாது கிடையாது ஐ அந்த தேவட எனக்கு என்னத்தை சம்பாரிச்சு வச்சா அவனுக்கு நான் நேரத்தை பணத்தை வச்சு புதைக்கணும்னு அவர் ஒப்பனை கெடுக்கிறா பாவங்க அவர் பாவம் நடையே நடக்கிறாரு ஐயா அது இல்ல நான் பொதுவா சொல்றேன்டா பொதுவா சொல்றேன் பாய கட்டி வயிற்ற கட்டி அதை சேர்த்து மனிதா 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 நாளை காதல் வந்து கட்ட போட்டா இப்போ யூனிவர்சிட்டி செத்தவுடன் போடுவார்கள் பச்சை உலகிட்டு ஆடிடுவாய் கூத்து அது மாதிரி செத்தாதான் தெரியும் செத்து அவன் செத்த போனா போட்டு தான் ஒருத்தவங்க பெருமையை பேசுவாங்க அதான் மனுஷன் நாக்கு தான் நான் அழிஞ்சு பேசுறேன் நாக்கு ஆமாங்க செத்தாதான் அந்த பையன் பரவாயில்லடா இருக்கும்போது இந்த தெவிடமெல்லாம் இன்னும் சாவாம இருக்காம பத்தியாடான்னுவாங்க ஆமா செத்துட்டா ஐயோ மகராஜும் செத்துட்டான்டா அவன்டா எப்பா 30,000 மொத்தமா எடுத்து போறவன்டா செத்து போயிட்டான்டா பாதிலே ஆனா அவங்க ஒரு கருமை கூத்தாடி அவன்டா அது மாதிரி ஹாய் ஓ இந்த இங்க எதுக்கு கூட்டம் உட்காந்துருக்கு ஓ ஏன்னா நம்மள பார்க்க வரல கூட்டம் இந்த அம்மா பார்க்க வந்திருக்காங்க இந்த அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க புண்ணியம்பட்ட பூமி இது புண்ணியம்பட்ட போக பூமி ஆமா அது மாதிரி ஹாய் பாட என்னும் பல்லக்கினை 4 பேரு தூக்கி போக வழியில தவற வரும் ஆளுக்கால மாத்து கல்லறை முனைதலில் அரிச்சந்திரன் பாட்டு இந்த பாட்டை பாடும் நண்பனுக்கு காசு தன்னை போட்டு இந்த பாட்டை பாடும் நண்பனுக்கு காசு தன்னை போட்டு வடக்கு
மூடிடுவார் சேர்த்து கண்ணுக்கு தெரியாத காற்று அப்பேற்பட்ட சொல்லிவிடு கிராமவாசியோடு பார்த்திருக்கும் எமது நாடக ஆசிரியர் மேல்வாதியைச் சேர்ந்த மாணிக்கம் நாடக ஆசிரியர் தாத்தா அவருடைய பார்த்திருக்கும். ஆமாங்க. கூத்து ஆடதான் அப்பா கூட்டு வந்தார தவிர ஆரம்பம் வாத்தியாரு எனக்கு கூத்துக்கு பாட்டுலாம் எழுதி கொடுத்தது யாருன்னா மேல்வாதியார் தான். ஐயா இருக்காரா? அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி இழுப்பூர் கிராமத்துல கூத்தாட்டு என் கூட நான் ஒரு கிருஷ்ணா ஆடுறாரு, நான் அவருக்கு ஜோடி வருஷம் லட்சுமி ஆடுறேன். முன்னாடி தாட்டு வந்து இழுப்பூர் அந்த ஊரா? அந்த ஊர்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரு கிருஷ்ணா நான் லட்சுமி ஆடுறேன். வீட்டுக்கு இந்த படினத்தெல்லாம் கூத்து பாட்டெல்லாம் கொடுத்துட்டு இதை வச்சுக்கிட்டா இதான் உனக்கு காலம் பூரா கஞ்சி ஊத்துன்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு போனாரு. 3 நாள் செத்துட்டாருன்னு போனோம். அதான் ராசி நானே இப்போ இருப்புனா தெரியல. சரி, அப்படியேப்பட்ட ஆசான் மேல்பாதி மாணிக்கன்னா பெரிய ஆசிரியர், அப்படியேப்பட்ட ஆசான் தெரியாரு. நீ எப்போ சாப்பிட்ற இருக்கா? சும்மா இருந்தாலும் எங்க 2 வருஷமா நம்ம கூட அந்த பையன் தான் புள்ளாண்ட தான் இருக்கப்ப 2 வருஷமா என் கூட இருந்தியா. எல்லாருக்கும் கருமாதி கூத்து சமாவளி அவன் செத்தாலும் அவனுக்கு நான் தான் கூத்தாடுறான். வடகுத்து ஒத்தாங்கொட்டைக்கு வடகுத்து பாலசுப்ரமணியனுக்கு அப்படி சொல்லி ஒட்ட பாலசுப்ரமணியனுக்கு இதோ யாரு இங்க நம்ம செம்மால இருந்து உங்களுக்கு 3/4 பேருக்கு ஆடி இருக்கான். பெரிய பெரிய வாத்தியாருக்கும் ஆடி இருந்தாலும் இப்ப என் கூட 2 வருஷமா நீ கூத்தாடுறிய. ஆமாங்க. நான் செத்துருவேன்டா, நீ கோச்சிப்ப. ஏங்க நீ செத்துட்டா உன் கருமாதி கூத்தாடுறது நாரா இருக்கணும்ல. வாய்ப்பே இல்லை. உன் கருமாதிக்கு கூத்தாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி போட்டோ வச்சிருப்பாங்க. வாத்தியா இருக்கு எதை தப்பிச்சுக்கிட்டாரு ஆண்டவ முடியல, அவங்க அப்பா பண்ண புண்ணியம் அது கிடையாதுடா. இவனு அப்பா புள்ளி 3 பேர் நம்ம கூத்தாரு நம்ம செத்து போனோம். அதான் அப்பனு காட்டணும். என்ன பாலம் இருக்கான் அது மாதிரி சம்பளம் தான் வரானுங்க. ஆனா செத்துட்டா. ஆமா, அட்வான்ஸ் காய்ச்சி போன அது மாதிரி ஏவற்றமான பேர்களுக்கும் ஆறுயிர் அம்பாள் ஊத்துக்காட்டு மாரியம்மன். ஆமா, இந்த அருளும் பகலும் 60 நாளையும் 20 பகலும் 24 மணி நேரமும் 3.25 நாளி அது ஒரு மனிதனுக்கு தெய்வ சிந்தனை வேண்டும். அது சிவன் அருடலில் பாதியாய் அமர்ந்தவனே அது அதரிப்பா என்னை நீ மக மாரியம்மா அதரிப்பா என்னை பார்ப்புகளும் சம்பந்தற்கு நான் கொடுத்தான்
டிவி புகழ். ஆமா. மலேசியா தெருக்கூத்து காவலர் விருது பெற்ற ஆமாங்க எந்தெந்த ஏஎம் ஆறுமுகம் நாடக ஆசிரியர் அப்பா அவருடைய பாத்திருக்கும் மாதத்துக்கும் மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் ஆய் உமக்கு வணக்கம். வணக்கம். அண்ணாரு பேர் சொல்லாம போறாரு. பேர் சொல்ல வேண்டாம் என்று போய் மகமாரியம்மன் பேரினாலே பேர் சொல்ல வேண்டாம் என்று என்று இதோ அடியன் கோபிநாத்துக்காக ஆஹா கொடுத்து கொண்டாட ரூபாய் 50. ஆமாம் 50 லட்சம் அமைத்து ஆய் கம்பெனி சார்பாக நன்றி. நன்றி ஐயா. ஓ அவ இருப்பா யாரியா அவதான் அம்மா நான் நல்லா போகுதுல கூத்து குட்டி சாரா போய்